वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கீதா மாஹாத்மியத்தில் மல நிர்மாச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதேபோல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्वी जना तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थं
एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताः प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम। பார்வதி தேவி பரமசிவனிடத்தில் இந்த பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயத்துடைய மகிமைகளை கேட்கிறாள். ஒரு கதை, ஒரு விஷயத்தை, கதைன்னு இல்லை, ஒரு விஷயம் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு க்யூரியாசிட்டி, அதாவது அதில் என்ன விஷயம் சொல்லப்படுறது, அது எப்படி சொல்லப்படுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு ஆவலோடு அதை கேட்கணும். சில சமயம் நாம் சில பேருக்கு சொல்லணுன்னா, பாடம் சொன்னோன்னா பாருங்களேன், எந்த ரியாக்ஷனும் இருக்காது, எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் உம்முன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாள். அதுக்கு நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், என்னது, இடித்த புளி அப்படின்னு. உரல்ல புளியை போட்டு இடித்தா அந்த புளி என்ன பண்ணும், ஒரு இடத்துல அப்படியே போய் ஒதுங்கி அப்படியே மொத்தமாக உட்காந்துருக்கும். அந்த மாதிரி ஆகிடுறது. அது வேஸ்ட் இல்லையா? அது அந்த மென்டாலிட்டி வேஸ்ட். இன்றைக்கி அர்ஜுனனையே பாருங்களேன், எவ்வளோ கேள்வி கேட்குறான், என்ன அழகாக கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். அது அவனுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதில் ஒரு ஆவலை உண்டு பண்ணுறதில்ல. ஹீ இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் ஹிஸ் கியூரியாசிட்டி அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ பெருமாள் கிருஷ்ணன் அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரார். அந்த மாதிரி பார்வதி நிறைய இன்டர்ஃபியர் பண்ணுறான், கேள்வி கேட்குறா பரமேஸ்வரனை. வெறுமை கரை கேட்டுட்டு அப்படியா நல்லா இருந்தது கதை, சூப்பராக இருந்தது கதை அப்படின்னு வெறுமை தலையாட்டாமல் அந்த கதையை, இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி வந்திருக்கு, இது ஏன் இப்படி சொல்லணும், அதையே அப்படி சொல்லணும்னு அந்த பார்வதி கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ 8வது அத்தியாயத்துடைய மகிமையை சொல்லும்படியாக பார்வதி பரமேஸ்வரனை கேட்கிறார். பரமேஸ்வரன் சொல்கிறார், ஆமர்த்தகம் என்பதான ஒரு தேசம் இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் ஊர்லாம் பெரிய விஷயம் இல்லை, கேரக்டர்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை, நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். இருந்தாலும் பேரை வச்சுப்போம். ஆமர்த்தகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பாவசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். தமிழில் பாவசர்மான்னு படிக்கக்கூடாது அவனை. பாவசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவன் கேரக்டர் துளி கூட சரி கிடையாது, மொத்தம் ஒஸ்ட் கேரக்டர். தாசி லோலனாகவே இருந்தான். பெண்கள் இருந்தால் அந்த பெண்களோட சேர்ந்து ஜாலியாக கூத்தடிக்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நேரம் காலம் தெரியாமல் அவர்களோடு சேர்ந்து கூடி புணர்வது இந்த காரியம். அதுக்கப்புறம் மதுப்பிரியன், இப்போ அப்படி சொல்லணும்ல, மதுப்பிரியன் அப்படின்னு சொன்னான் அவனை. குடிக்கிறது வேற என்ன. சுக்கராச்சாரியார் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ ஜனங்களுக்கு எதை சொன்னாலும் ஏடாகுணமாக புரிஞ்சுக்கிறா. முதல்ல சத்த கிடையாது, விஸ்வாசம் கிடையாது, நம்முடைய இத்திஹாச புராணங்களை சரியாக பார்ப்பது கிடையாது, சொல்லும் பெரியோர்களிடத்தில் இவாளுக்கு நம்பிக்கையும் கிடையாது. வேற ஒருத்தர் சொன்ன உடனே மனசு ஈஸியாக கலைஞ்சு போய்டுறது. அதனால் நிறைய ரொம்ப முக்கியமான சில அர்த்தங்கள் சொல்ல முடியாமலேயே
விட்டுடுறோம் நாங்கள், வேறு வழி இல்லை. எதுக்காகனா சுக்கராச்சாரியர் ஒரு மிகச்சிறந்த பிராமணர். கொஞ்சம் கவனிக்கணும் இதை. சுக்கராச்சாரியர் ஒரு மிகச்சிறந்த பிராமணர். அவர் அசுரர்களுக்கு குருவாக இருந்தார். அப்போ அசுரர்களுக்கு குருவாக இருந்ததுனால சுக்கராச்சாரியர் பேட் கேரக்டர் நினச்சிக்க வேண்டாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த சுக்கராச்சாரியர் ஒரு காலத்தில் மது பிரியராக இருந்தார். அதனால் அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள் தீங்குகள் விளைந்தன. என்னாச்சு தெரியுமோ இல்லையோ? அவருடைய மாப்பிள்ளையை அசுரர்கள் கொன்று எரித்து அந்த சாம்பலை மதுவில் கலந்து கொடுத்து சுக்கராச்சாரியரை குடிக்க வைத்து விட்டார்கள். மதுவின் மீது கொண்ட ஆசையினாலே சுக்கராச்சாரியர் இப்படி ஒரு பெரிய பாபத்தை செய்து விட்டார். உடனே நாம் என்ன எடுத்துப்போம், பார்த்தீங்களா சார், அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் குடிகாரர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு. இதனால் தான் நான் சொல்கிறதுக்கு பயப்படுறேன். இதை புரிந்து கொள்வதற்கு பக்குவம் இல்லை நமக்கு. கரெக்டு இருந்ததாகவே வச்சுப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் ஒத்துக்கணும்ல. அப்போ அவர் குடிகாரராகவே இருந்தார், அதை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே நடக்கக்கூடிய கதைகளையும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்ல. அதனால் கவனிங்கோ. இது சுக்கராச்சாரியருக்கு பிறகு தெரிய வந்தது. நல்ல வேளை அவருக்கு மிருத சஞ்சீவினி என்பதான ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தை கொண்டு மறுபடியும் அந்த மாப்பிள்ளையை உயிர் பிழைக்க வைத்து விட்டார் அவர். அப்படித்தான் அசுரர்களை எல்லாம் பிழைக்க வச்சார். முதல் விஷயம் பார்த்துக்கோங்க, சுக்கராச்சாரியார் குடிச்சார்ன்றதை மட்டும் பார்க்கிறோமே, சுக்கராச்சாரியருக்கு எத்தகையதொரு மந்திர சித்தி இருந்தது அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கணும். சாம்பலை மதுவில கலக்கி அருந்திய பின்னர் அதிலிருந்து மீண்டும் உயிர்த்து அவனை பிழைக்க வைக்கக்கூடியதான விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது. பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சு போச்சா? அந்த தபஸ் சித்தி இருக்கா? அந்த அளவுக்கு தபஸ் பண்ணுறோமா? 10 காயத்ரியை ஒழுங்காக பண்ணுறோமா? நம்ம ஜபதபாதிகள் சரியாக பண்ணுறோமா? இல்லை, முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு சுக்கிரர் ஒரு சபதம் பண்ணுறார். என்ன சபதம் பண்ணுறார்? இனி மறந்து போய் கூட மதுக்கோப்பையை தொடமாட்டேன் அப்படின்னு அவர் சபதம் பண்ணுறார். தொடக்கூடாது அப்படின்னு சபதம் பண்ணுறார். இதாச்சா? 3வது சுக்கிர நீதி சாஸ்திரம் என்பதாக பெயர். சுக்கராச்சாரியர் சில தர்மங்களை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ லாஸ் அப்படின்னு சொல்லி பைலாஸ் கொண்டு வராலும் இல்லையோ, பின்னாடி வரவாளுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் வழி, இப்படி தான் இருக்கணும். ஒரு விளையாட்டு, ஒரு கிரிக்கெட்னா அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு பைலா இருக்குது. 2 நிமிஷம் லேட்டாக வந்தானா அந்த பேட்ஸ்மேன் அவுட்டு அப்படின்னா, சார் கிரிக்கெட்டருடைய விதி பிரகாரம் அவர் அவுட் ஆகிட்டார் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ண, எத்தனை தடவை வேணால் ஹெல்மெட் தூக்கி போட்டுக்கோ, இதான் விஷயம்ன்றுவா. அந்த மாதிரி கால்பந்து விளையாட்டுனா அதுக்கு ஒரு பைலாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கத்துடைய வரி விதிப்புன்னா அதுக்கு ஒரு பைலாஸ் இருக்குது. சட்டத்திட்டங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த சமயத்தில் இப்படியா நடக்கணும் அப்படின்றதாக இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை சுக்கிர நீதி சாஸ்திரம் பேர். அந்த சுக்கிர நீதி சாஸ்திரத்தில் சொன்னார், இனி எந்த பிராமணனும் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் இது கிருத்தயுகத்தினுடைய கதை. நாம் இப்போ இருக்கிறது கலியுகம். யுகத்தினுடைய பேரம் இருக்குது, மன்வந்திரத்தினுடைய பேரம் இருக்குது, காலத்தினுடைய பேரம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இனி எந்த பிராமணனும் குடிக்கக்கூடாது. அப்படி அவன் குடித்தானேயானால், மது குடித்தானேயானால் அவன் பிராமணனாக கருதப்பட மாட்டான் என்று சுக்கிரர் சொல்லிருக்கார். அப்போ அதையும் ஒத்துக்கணுமோ இல்லையோ? சுக்கிரர் குடிச்சார் மட்டும் அதை மட்டும் தொங்கிண்டா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கூடாதுன்னு அவர் எழுதி வச்சிட்டார். அதிலிருந்து யாரும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அது விலக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏடாகுடமாக புரிஞ்சுண்டு ஏடாகுடமாக எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக போகிறவா லோகத்தில் எந்த காலத்துலையும் உண்டோ இல்லையோ. இப்போ பாவசர்மாவுடைய கதையை தானே நாம் பார்க்குறோம். 8வது அத்தியாயத்துடைய மகிமையில் பாவசர்மாவுடைய கதையை தானே பார்க்குறோம். அந்த பாவசர்மா மாது இல்லாமல் உசுரே வாழ மாட்டான். சமீபத்தில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவிஞர் கண்ணதாசனுடையதான வாழ்க்கையை பார்த்தோம்னா, அந்த வாழ்க்கையில் அவர் எப்படி ஒரு பிளேபாய் வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவர் அதையே எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதாக இந்து மதத்தை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை எழுதியிருக்கார். இப்போ நாம் அவரை பெருசாக கொண்டாடுறோமா இல்லையா? அவர் 2வது போர்ஷனில் எழுதினது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். அதே தான் சுக்கராச்சாரியர் சொன்னது. இப்போ இதை ஒத்துண்டா அதை ஒத்துக்கணுமோ இல்லையோ?
அதை ஒத்துண்டோமோ இல்லையோ? முதல்ல அவர் தப்பானவராக இருந்தார், இல்லை மது மாதுல ஆசைப்பட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார். அப்புறம் உயர்ந்த இந்து மதத்தினுடைய பெருமையை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். ஒத்துக்கிறவா இல்லையா? அதே தான் இங்கே. ஆனால் பாவசர்மா ஒரு இந்த மாதிரி குடிச்சுட்டு பெண்களோட சேர்ந்து இருந்தான். ஒரு நாள் மொடாவாக மொந்தையாக கல் குடிச்சிட்டான். குடித்தா என்ன ஆகும்? ஏற்கனவே அவனுடைய ஈரல் குடல்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவனுக்கு ஓவராக விக்கல் எடுத்து போச்சு, பயங்கரமான அஜீரணம் எடுத்து, அப்படியே அவனுக்கு உசுறு போகிற சமயம் வந்துடுச்சு. ஓவராக கல் குடித்ததுனால ஏற்பட்டதான பாதிப்பது. பனைமரத்தினுடைய கல்லை குடித்து தனக்கு இப்படி ஆயிடுத்து, பனைமரத்தினுடைய கல்லை குடித்து தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பனைமரத்தை நினச்சிண்டே அவன் உசுரை விட்டான். என்னாச்சே? எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறோமோ அதுவாகத்தான் பிறக்கிறோம்னு கீழே கீதையில் 8வது அத்தியாயத்தில் பார்த்தோமே. அண்டு இவனுடைய காரியம் என்ன? நல்ல குலத்தில் பிறந்து நல்ல ஜாதியில் பிறந்து எல்லாம் இருந்தோ எவ்வளவு தீமைகள் பண்ணணுமோ அத்தனை தீமைகள் பண்ணினாலும் இல்லையோ, நரக்கத்தில் எவ்வளவு துக்கங்கள் உண்டோ எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியில் ஒரு பனைமரமாக வந்து பிறந்தான். அந்த பனைமரத்தில், அந்த பனைமரத்துக்கு கீழே பிரம்மரக்ஷஸ் தம்பதிகள் வசித்தார்கள். உடனே பார்வதி, இருங்க பரமசிவனை பார்த்து வெயிட் பண்ணுங்க. பாவசர்மா பண்ணின பாவத்துக்கு பனைமரமாக பிறந்தான், கல் குடிச்சான், பனைமரமாக பிறந்தான், இட்ஸ் ஓகே. அந்த பனைமரத்துக்கு கீழே பிரம்மரக்ஷஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பிரம்மரக்ஷஸாக இருந்தாருங்களே, அவா யார் அப்படின்னாரு. சிவன் சொன்னார், அம்மா நான் இப்போ தானே கதை சொல்கிறேன், இதை சொல்ல மாட்டேனா? நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போகிறவன் அதை மேலே ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேனா? சரி சொல்கிறேன் கேளு. என்னன்னா, குஷீலன்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவனுடைய மனைவிக்கு குமத்தின்னு பேர். ஐயோ பார்த்து தான் பேர் வச்சாலாம் தெரில. சுஷீலன்னா நல்ல ஒழுக்கத்தை உடையவன், குஷீலன்னா தப்பான ஒழுக்கத்தை உடையவன், தப்பான நடத்தை உடையவன். சுமத்தினா நல்ல புத்தியை உடையவள், குமத்தினா தப்பான புத்தியை உடையவள். மேட்ரு ஓவர். இவா 2 பேருக்கு பேர் வச்சா பாருங்க, எப்படி தான் பேர் வச்சாலும் தெரில. நல்ல வேதாத்தியனம் பண்ணினா, சதாச்சார சம்பந்தனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணா, என்ன எப்போ பார்த்தாலும் யாகம் யஜ்யம் தவம் தானம் என்ன போட்டு போர் அடிச்சுட்டே இருக்கீங்களே நீங்கள், சம்பாதிக்க வேண்டாமா? இந்த வயசு இல்லைன்னா நமக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியுமா? இளமை போச்சுன்னா நம்மளால் போய் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் போய் வைதிகத்துக்கு போய் நிறைய தானங்களை வாங்கிட்டு வாங்கணும். தானம் வாங்கிறது இருக்கு இல்லையா, தானம் வாங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தானம் எவ்வளவு எங்கே என்னென்ன வாங்கலாம்ன்றதுல சாஸ்திரம் இருக்குது. சில சமயம் நாம் தானம் வாங்கினோம்னா அதற்கு உரியதான பிராயஷ்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ண வேண்டும். பிராமணனுக்கு தானம் வாங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு உரியதான பிராயஷ்சித்தங்களையும் பரிகாரங்களையும் பிராமணன் செய்தே தீர வேண்டும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வெறும் தானம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப்பில் பல பிரச்சனைகள் உண்டாகும். அவள் குமத்தி பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இவெல்லாம் யாரோ பயந்தாங்கொழி எழுதி வச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எரும மாடு தானம் கொடுத்தா கூட வாங்கிட்டு வாங்க, பரவாயில்லன்ட்டாவும். எரும மாடு தானம் வாங்கக்கூடாது. எரும மாடை வாங்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? அதை விற்றுட்டாலும் நமக்கு பைசா வருது, அவ்வளோதானே, யாருக்கோ விற்றுட்டு போகிறோம், பரவாயில்ல அப்படின்ட்டாவும். இவனுக்கு என்னென்னா, அவளுடைய அழகு, அவள் கொஞ்சம் அவனிடத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்கா, அவன் களைத்து போய் வந்தானேனால் அவள் தன்னுடையதான விலாசங்களினாலே அவனுக்கு ஆறுதல் கொடுப்பா. அப்போ ஏற்பட்டதான சுகத்தை இழக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆகையால் எல்லா தானத்தையும் வாங்கினான். தான் வாங்கிறத மறந்து போய் கூட ஒருத்தருக்கு 10 பைசா தானம் பண்ண மாட்டான். அப்புறம் மற்றவர்கள் புகழ்வதற்காகவே டாம்பிகத்திற்காகவே பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அதில் யாக யஜ்யங்கள் பண்ணோம். இங்கே கவனிக்கோ, யார் பிரம்மரக்ஷஸா பிறப்பா? இந்த கதை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். பிரம்மரக்ஷஸா யார் பிறப்பான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, முதல் அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்துலையும். அதாவது பகவதாராதனத்திற்காக யாக யஜ்ஞாதிகளை செய்வதை விடுத்து பணம் சம்பாதிப்பதற்காகவும் மற்றவர்கள் தங்களை புகழ்வதற்காகவும் யாகங்களையும் யஜ்ஞங்களையும் ஒருத்தன் செய்ய ஆரம்பித்து நடுவில் ஏதோ காரணத்தினாலே அந்த யாகம் நின்று விட்டது என்றால் அத்தகையவன் பிரம்மரக்ஷஸாக பிறப்பான். இவன் தான் ஆரம்பத்துலேருந்தே எதுவுமே சரி கிடையாது, எல்லாமே நான் சிங்கிங் தானே, எல்லாத்துக்கும் பேராசையில் தானே, பணத்தை எடுத்து போகிறதுக்கு தானே இருக்கான். அதனால் இவனும் இறந்தான், இவனுடைய மனைவியும் இறந்தார்.
இவர்கள் இருவரும் செய்த பாபத்தின் பலனாக பிரம்மரக்ஷஸாகவே அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள். இதிலிருந்து விமோச்சனமாகிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் சாதாரண பிசாச்சா இருந்தால் கூட விமோச்சனம் கிடைச்சிடும். ஆனால் பிரம்மரக்ஷஸாக இருந்தால் அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறது வெரி டஃப். அது ஒரு தக் லைஃப் மாதிரி, அது ரொம்ப டஃப். அது எங்கெங்கேயோ போனால் அந்த பிரம்மரக்ஷஸ் தம்பதி அதாவது கணவன் மனைவியாக ஒழுங்காக இருந்தால் பின்னாடி ராட்சசர்களாக ஆன பிறகும் அவர்கள் அதே மாதிரி இருந்தா சுத்திருந்தா. எங்கேயுமே இடம் கிடைக்கல, எங்கேயுமே இடம் கிடைக்கல அவளுக்கு. ஒரு நாள் இந்த பனை மரத்துக்கு அடியில் வந்து சேர்ந்தா ஓரளவுக்கு இந்த இடம் அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரிப்போ ஊரெல்லாம் சுற்றினோம், எங்கேயுமே நமக்கு இடம் கிடைக்கல, பேசாமல் இந்த பனை மரத்துக்கு அடியில் வந்துட்டோம், இனிமேலாவது இங்கே இருக்கலாம்ன்றான். ஆனால் அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை ரொம்ப கொடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மிக 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 துக்கத்தை அளிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகையால் தான் சாஸ்திரம் ரெண்டு சொல்கிறது. பேராசைனாலேயோ பணத்தினாலேயோ பணத்துக்கு ஆசைப்பட்டோ நாம் இந்த மாதிரி காரியங்களை பண்ணி நாம் பிரம்மரக்ஷஸாக பிறந்தோன்னா அதுலேருந்து நமக்கு விமோச்சனமே ஏற்படாது. அதே மாதிரி சூசைடு அட்டம்ப்ட், சூசைடு ஆத்மஹத்தின்றது பாபத்தில் பெரிய பாபம். தன்னைத்தானே தன்னுடைய தேகத்தை பரித்தியாகம் செய்து கொள்வது என்பது பாபத்திலேயே பெரிய பாபம். அந்த பாபத்தையும் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே தப்பு. காரணம் என்ன? இதிலிருந்து விமோச்சனம் கிடைப்பது என்பது மிக மிக ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் இவளுக்கு சமம்னா சமம், வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம். அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் மனைவி பர்த்தாவிடத்தில் கேட்குறா, நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னே. அவன் குஷியிலன்னு சொன்னால் வேறு என்னம்மா பண்ண முடியும், நாம் இருக்கச்சே எவ்வளோ பாபம் பண்ணணும் அத்தனை பாபம் பண்ணினோம், பிரத்தியாரை இம்சிச்சோம், வேதம் சொல்வதற்கு பணம் வாங்கின, ரேட்டு பேசின, தான தர்மங்கள் கண்டபடி வாங்கின, அந்த தான தர்மங்களுக்கு உரியதான பிராயச்சித்தங்கள் எதையும் நான் சரியாகவும் பண்ணலை. உன் பேரில் இருந்த ஆசை வேற எனக்கு, உன்னுடைய யௌவனம் என்னை அப்படி தூண்டித்து, அதனால் உன்னுடைய யௌவனத்தினால நான் இவ்வளோ இதை தப்புகள்லாம் பண்ணினேன், அதனால் இப்படி ஆச்சுன்னு அவள் சொல்கிறா. நீங்கள் அன்றைக்கே 2 அறை கொடுத்து என்னை கட்டி விட்டுருக்கலாமோ இல்லையோ, என்னை டைவர்ஸ் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ. என்ன பண்ணுறது? உங்ககிட்ட இருக்கிற பணம் எனக்கு பெருசாக பட்டது, அந்த பணத்தை நான் அடைவதற்கு என்னுடைய யௌவனத்தை உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ண வேண்டிய தர்மபத்னியாக இருந்தும் கடைசியில் உங்களுக்கு தர்மம் உபதேசம் பண்ணாமல் உங்களை அதர்மத்தில் நான் பிரவர்த்திக்க வச்சேன். நீங்களா ஒரு புத்திசாலித்தனமாக என்னை டைவர்ஸ் பண்ணி போடி சத்தான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கேன், நல்ல விதத்தில் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், தர்மத்திற்காகத்தான் பொண்டாட்டி கூட, தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு நான் பொண்டாட்டி கூட இருக்கணுமே தவிர்த்து அந்த தர்மானுஷ்டானத்திற்கு ஒத்து வராத பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டியா செய்வோம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம். நீ சொல்லலை, உனக்கு என் பேரில் ஆசை. சரி, போனதை பற்றி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் இனிமேல் இயர் ஆஃப்டர் நம்முடைய லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல கத்தி கிடைக்கிறதுக்கு வழி உண்டா, நாம் நல்ல கத்தி அடையலாமா அப்படின்னு பேசின்னு இருக்கா இவன் 2 பேரும். எங்கே பனை மரமாக பாவசர்மா இருக்கானோ இல்லையோ, அந்த பனைமரத்துக்கு அடியில் தான் இவன் 2 பேர் பேசிட்டு இருக்கா. 2 பிரம்மரக்ஷஸும் பேசிட்டு இருக்கு. அவன் சொன்னால் நமக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான், என்ன, நல்ல வேதாந்தார்த்தங்களை விசேஷமாக காலக்ஷேபம் கேட்டு பெரியோர்களிடத்தில் நம்ம கேட்டு பகவதாராதனமான சத்கர்மாக்களை நாம் ஒழுங்காக பண்ணினால்தான் நமக்கு பிரீத்தி, நமக்கு நல்லது, பகவத் பிரீத்தி ஏற்படும். அப்போ தான் நமக்கு இந்த பிசாச்சு ஜென்மாவிலிருந்து விமோச்சனமானது ஏற்படும் அப்படின்னே. அப்போ அவள் ஒரு கேள்வி கேட்கிறா. கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? 7வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் பகவான் உபதேசம் பண்ணி முடித்தான். 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்சேவே அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்குறான். கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்ம கிம் கர்ம புருஷோத்தம. பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, ஹே புருஷோத்தமா கர்மானா என்ன? பிரம்மன்றதை பற்றி விளக்கம் சொல்லு, அத்தியாத்மத்தை பற்றி விளக்கம் சொல்லு,
கர்மாக்களை குறித்து விளக்கம் சொல்லு அப்படின்னு உடனே இவ கேட்குறா இந்த கேள்வி. அவ எதேச்சையாக கேட்டா. அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமம். ஆத்துக்கார பார்த்து கேட்குறான் இந்த கேள்வியை. தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து என்ன பிரம்ம விசாரன்றீர்கள், என்னமா அத்தியாத்ம விசாரன்றீங்களே, கர்மான்றீங்களே, பெருமாள் ஆராதிக்கிறோன்றீங்களே, என்னது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா பட்டீர்னு பனைமரம் வெடிக்கிறது. பட்டீர்னு பனைமரம் வெடிக்கிறது. வெடிச்சா அந்த பனைமரத்துல தேவரூபத்தோட பாவசர்மா வெளில வரான். இவா 2 பேர் தேகம் இருக்கு பாருங்க. யாரு? பிரம்மரக்ஷஸ். இந்த பிரம்மரக்ஷனுடைய 2 பேருடைய தேகம் டமால் அப்படின்ட்டு அதுலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மறுபடியும் திவ்ய ரூபத்தோட அவ 2 பேரும் வெளில வரா. என்னது என்னது என்னதுன்னு நான் ஒன்றும் பண்ணலையே, நாம சாதாரணமாக தான் பேசியிருந்தோம். பட்டீர்னு பணமாக வெடிச்சு கொடுத்து அப்புறம் இவாளுடைய தேகம் பளிச்சுன்னு ஆயிடுத்து. பார்த்தா என்ன 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 நடந்தது ஒன்றும் தெரியலையேன்னு. சாதாரணமாக தான் நம்ம பேசியிருந்தோம், சாதாரணமாக தான் பேசினோம். அப்போ ஆகாஷவாணி சொல்லித்து, இங்கே பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவள் கேட்டவளுக்கும் விஷயம் தெரியாது, குமத்திக்கு என்ன எதுன்னு தெரியாது. குஷீலனும் ஒன்றும் பெருசாக விஷயம் சொல்லலை. பாவசர்மா ஏற்கனவே மரம் மாதிரி நின்றுட்டுருக்கான், என்ன பிரயோஜனம்? ஆனால் உங்கள் 3 பேருக்கு ஒரே சமயத்தில் நற்கதி கிடச்சிது. ஏன் தெரியுமா? 8வது அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்துடைய முதல் பாதியை நீங்கள் தெரியாமல் சொன்னதுக்கே உங்களுக்கு இந்த பலன் அப்படின்னு. அப்போ 8வது அத்தியாயம் பகவத்கீதையை தெரிந்து பாராயணம் பண்ணல எவ்வளோ பெரிய பலன் ஞாபகம் இருக்கா? 7வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணால் பித்திருக்களுக்கு பிரீத்தி சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதுபோல இந்த பெண்ணினுடைய வாக்கிலிருந்து வெளில வந்தது பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் முதல் பாதி. இது பகவத்கீதையுடைய 8வது அத்தியாயம் அந்த பொண்ணு தெரிஞ்சா சொன்னா, அவளா கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம புருஷோத்தமன்னு ஆத்துக்கார பார்த்து சொன்னான். அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து கேட்டான். பரமாத்மாவை பார்த்து அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பெருமாள் அதுக்கப்புறம் 8வது அத்தியாயத்தை பதில் சொல்லிருக்காரோ இல்லையோ, எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கமேன்றதாக சொல்லி பெருமாளுடையதான அந்த கீதையின் ஒரு ஸ்லோகத்தை ஸ்லோகார்த்தம் வா ஸ்லோகமேகம் ததர்த்தம் வானர், ஒரு ஸ்லோகத்தையோ ஒரு பாதையையோ ஒரு வார்த்தையோ சொன்னாலேயே கீதைக்கு அவ்வளோ மகிமை உண்டு. ஆஹா அப்படின்னே இங்கே பாருங்க, அப்படியே பிரமிச்சு போய் ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறதை நிறுத்திடாதீங்கோ. இனியாவது நீங்கள் இந்த விஷயங்களை மேன்மேலும் நன்னா திருடமாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கோள் அப்படின்ட்டு அசரீரினி வாக்கு. உடனே இவா 3 பேரும் நமக்கு பெருமாள் நல்ல வழி காமிச்சிருக்கார். இந்த சமயத்தில் இதை விட்டோன்னா மறுபடியும் நமக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு ஒரு மகானை ஆசிரியித்து அவரிடத்தில் பகவத்கீதையின் பூர்ணமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிந்து அவர்கள் பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நற்கதியை அடைந்தார்கள் என்று இந்த கதையானது பார்வதி தேவிக்கு பரமசிவனால் உபதேசிக்கப்பட்டது. எது ஒன்று லக்ஷ்மி தேவிக்கு மகாவிஷ்ணுவால் உபதேசிக்கப்பட்டதோ அந்த கதையானது இங்கே சொல்லப்படுகிறது என்று கீதையின் 8வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தை தெரியாமல் சொன்னதற்கே அவர்களுக்கு பிரம்மரக்ஷஸ் பிரேத தேகமானது நீங்கி நல்ல தேகமானது ஏற்பட்டது. பனை மரமாக இருந்தவன் அந்த பனைமரத்திலிருந்து அவன் அந்த தேகத்தை விட்டு வெளில வந்தான் என்று காண்பிக்கிறார். இப்போ ஏற்பட்ட உயர்ந்த பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் இனி நமக்கு ஆரம்பமாகின்றது. நாளைய தினம் கூட்டு பாராயணம், நாம் அனைவரும் ஒன்றாக திரண்டு பகவத்கீதையின் 8 அத்தியாயங்களை பாராயணம் செய்து உயர்ந்த பலனை பெறலாம். அதற்கு பிறகு கீதையின் 9வது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹி நயாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்மமனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிஞ்சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன்
நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை, நமது தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது, வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம்.
Radhe
क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।